வெல்கம் டு பாசிட்டிவே. நம்ம பட்டினப்பாக்கம் பீச் வந்திருக்கோம். இங்க பீச்சுக்கு வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கேன். இப்போ ரொம்ப பசியா இருக்கு. அதனால பார்த்தா இங்க மீன் வறுவல் கடைங்க வந்து அதிகமா இருக்கு இங்க. இப்போ நம்மளால பார்க்க முடியுது பாருங்க, நிறைய மீன் கடை இருக்கு இங்க. அதுல ஒரு கடையா வந்து அக்கா கடை பார்த்துருக்கேன். அக்கா கடை வந்து ரொம்ப ஃபேமஸான கடை. இங்க வந்து சாப்பாடு வந்து 60 ரூபா சொல்றாங்க, அது மாதிரி அன்லிமிட்டடு. இப்போ வந்து இங்க மீன் வந்து 100 ரூபாயில இருந்து 6 ரூபா மட்டும் இருக்கு. அதாவது ஃபேமிலி மீனா இருந்தா 500 ரூபாயில இருந்து 600 ரூபா மட்டும் இருக்கு. இப்போ வந்து 100 ரூபா வந்து பேசிக்கான ஒரு இது. நம்ம இறத்தொக்கு, இடிப்பூச்சி, மீன் எல்லாமே வந்து 100 ரூபாயில நம்ம வாங்கிடலாம். அக்கா கடைக்கு அத்தை விஜய் சேதுபதி ரெகுலர் கஸ்டமர். சரி, நம்ம போய் சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி டேஸ்ட் பார்க்கலாம்னு சொல்றேன் நான். இந்த காலை டைமில் பார்த்தா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கிது பீச்சில், சூப்பராக இருக்கு. அதே மாதிரி பட்டினப்பாக்கத்தில் இருக்க அக்கா கடைக்கு வந்து சண்டே ஒரு நாள் மட்டும் லீவு, மீதி நாட்களில் வந்து கடைலாம் இருக்கும். கடை ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னு காலை 11 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எப்போனாலும் நீங்கள் சாப்பிட்டு போகலாம். இப்போது மெரினா பீச் லைட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கும். இங்கே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் ஒரு அடுக்கும் வெள்ளை கலர் ஒரு அடுக்கும் இருக்குல்ல, அந்த பில்டிங் தான் வந்து நம்ம லைட் ஹவுஸ் சொல்கிறாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் தான் வந்து பட்டினப்பாக்கம் இருக்குது. பட்டினப்பாக்கம் அங்கே போனீங்க ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும். அதே மாதிரி சமையல் பண்ணி தருவாங்க. வறுவல் மீன், சாப்பாடு எல்லாமே சேர்ந்து கடைங்க வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த லைனில் இருக்கிற எல்லா மீன்களும் பார்த்தா வலை மீனுக்கு தான். அதுலேயும் ஒரு சில மீன்களை பழைய மீனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் வந்து நம்ம பழைய மீன் வாங்கிட்டு போய் வீட்டை திட்டு வாங்கக்கூடாது. ஸோ பார்த்து பொறுமையாக வந்து வாங்குங்க. இந்த மாதிரி வலையிலேருந்து எடுத்து போடுறாங்கல்ல, இந்த மாதிரி மீன் வாங்கினா ஃப்ரெஷ்ஷான மீன். ஒரு சில மீனுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து வலையில எடுத்துருப்பாங்க. அந்த மீன் ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் தான், ஆனால் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இது ஒரு 100 ரூபா ஒரு 200 கூட தாராளமாக வாங்கிக்கலாம். பட்டினப்பாக்கம் பீச்னாலே வந்து வலை மீன்கள் ஃபேமஸ். அப்புறம் பார்த்தா கடலில் இருக்க மீன்களை சமைச்சு தருவாங்கல்ல கடைங்க, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அதில் ஒன்று அக்கா கடை. அது மாதிரி நிறைய கடைங்க இருக்குது. இப்போ அக்கா கடையை தான் போய் சாப்பிட போகிறோம். அங்கே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் ஃபஸ்ட்டுக்கு போகிறோம். இந்த வவ்வால் மீன் தான் நான் சாப்பிட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செல்வியம்மா, தட்டு 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 நல்ல தட்டு. ஃப்ரெஷ்ஷான வவ்வால் மீன் சாப்பிட போகிறோம். சரிங்களா? டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பரானு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். அக்காவை பின்னாடி தான் இருக்காங்க. இங்கே இந்த அக்கா தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க, நம்ம ரெடி பண்ணாங்க. சரிங்களா? சூப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையா இருக்கு. உண்மையா சொல்ல ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ரெஷ் மீன், நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கு. மக்களே எல்லாம் வந்துருங்க, கண்டிப்பா சாப்பிட்டு போன அக்கா கடைக்கு. பட்டினப்பாக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா மறக்காம இங்க சாப்பிட்டு போங்க. சரிங்களா? சூப்பரா இருக்கு. அக்கா கடை ஓனர் வந்து இவங்க தான். போய் பார்ப்போம், மீன் வரல எப்படி பார்க்கலாம். மீன் தான் இங்க. என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறவனை விடுவிப்பேன் என நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற எல்லாமே பிரச்சனை மீன் தான். அன்னன்னைக்கு ஒரு மீன் தான் அன்னன்னைக்கு பண்ணுவாங்க. என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்தேன். ஆபத்தில் நானே அவரோடு அவரை அக்காவில் எல்லாம் மீன் வருகிறாங்க. பார்ப்போம். இது என்ன மீனுக்கா? இது கிழங்கா மீன். இது
இது என்ன மீனுக்கா? பாறை மீன் அது. இது பாறை மீனா? இல்லை பெரிய பெரிய மீன் தான், நல்லா இருக்கு. எவ்வளோங்க ரேட்டு? மீன் ரேட்லாம் ஒன்று சொல்லுங்களா? சரிங்க சரிங்க. இங்கே மீன் ரேட்டு பெரிய பெரிய மீன் ரேட்டு மொத்தம் அதிகபட்சமாக பார்த்தா 400 500 மட்டும் தான் இருக்கும். இந்த மீன் ரேட் தெரியல, ஓனர் கேட்டு தான் சொல்லியிருக்காங்க. கிழங்கா மீனையும் பாறை மீனையும் சூப்பராக வறுக்கிறாங்க. பல ஆக்டர்ஸ்லாம் வந்து அக்கா கடையில் வந்து சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதியும் வந்து ரெகுலராக வந்து சாப்பிடுவார். ஸோ வந்து இங்கே டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்ச போதனால வந்து சாப்பிட்ருக்காரு. இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான். அன்னன்னைக்கு மீன் தான் அன்னன்னைக்கு பண்ணுவாங்க. எறா இருக்குது, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது எறா சாப்பிட்டேன், ஒரு சரியான ஒரு டேஸ்ட். இதெல்லாம் கிழங்கா மீனையும் பாறை மீனையும் சூப்பராக வறுக்கிறாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் அது பார்க்குறதுக்கு. இங்கே சாப்பிட்றதுக்கு 2 இடம் இருக்குது. ஒன்று பீச்சை பார்த்து வெளியே உட்காந்து சாப்பிட்லாம், அதேமாரி வந்து நம்ம ரூம் உள்ளேயும் உட்காந்து சாப்பிட்லாம். நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மீன் தான், ரொம்ப நேரமாக வறுத்துட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். சரிங்களா? அக்கா கடையோட ஓனர் இவங்க தான், ஒரு கடினமான உழைப்பாளி. இவங்களுக்கு சல்யூட் பண்ணுங்கள். இதுதான் இலிபூச்சி சொல்லுவாங்க. இது இலிபூச்சி தான் நல்லா வறுத்துட்டு இருக்காங்க. சாப்பாடு 60 ரூபா, அன்லிமிட்டடு. ஆனால் வேகமாக ஒர்க் பண்ணுறது பாருங்க. உள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டேபிள் சேர் எல்லாமே இருக்குது. ஸோ அதோட இடம் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. இங்கே உள்ளே இடம் இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்குது, பெரிய இடமா இருக்குது. சாப்பாடு 60 ரூபா, அன்லிமிட்டடு. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். இது வவ்வால் மீன். 2 தோசைகள்லையும் 8 மீன் நல்லா வறுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. கடமா வறுவல் வந்து சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். அக்கா வேக வேகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அக்கா வேறு லெவலாக ஒர்க் பண்ணுறாங்க. தாராளமாக வந்து அவங்க சர்வீஸ் பண்ணலாம். இது பாறை மீன் இருக்கா? பாறை மீன்.
ப்ரோ அக்கா கடை சாப்பிட்டீங்கல்ல, நல்லா இருக்கா சாப்பாடு? மீன்ல நல்லா இருக்கா? மீன், எறா, எலி பூச்சி அதெல்லாம் சொல்றாங்களா, நல்லா இருக்கு சாப்பாடு? எப்பவுமே வரவா வருவீங்களா? ஆமா, டெய்லி வருவீங்க? டெய்லியில வர மாட்டோம், வாரத்துல ஒரு நாள். வாரத்துல ஒரு நாள் வருவீங்க? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையா? திருவண்ணாமலை இங்க வந்து சாப்பிடுவோம். ஓகே, எப்படி டேஸ்டா இருக்கா? டெய்லி வரீங்க சரிங்களா? ஓகே ப்ரோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீ ரெகுலரா இங்க வரீங்களா? இல்ல, நான் இப்பதான் பெங்களூர்ல இருந்து வந்தேன், சோ அவங்க கூட வந்தேன். அப்படிங்களா? சரி, ஓகே. இனிமே வந்துருவீங்க டெய்லி? ஆமா. ஓகே, சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, பாப்பா கேட்கலாம். பாப்பா சாப்பிட பிடிச்சிருக்கா? அப்படி அங்க வாங்க. பாப்பா சாப்பிட பிடிச்சிருக்கா? அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு சாப்பிட பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு bro. எல்லாமே அதாவது ஃபுல்லா அக்வாட்டிக்ஸ் தான் செய்றாங்க. ஆமா. சோ எறா நல்லா இருக்கு. அப்புறம் வந்து சொரா புட்டு, அதுக்கப்புறம் வந்து கடமா, இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி இங்க டேஸ்ட் பண்ணிருக்கோம். அதனால சூப்பரா இருக்கனால எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கோம். சோ அவங்க எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே ஓகே. அக்காவை சாப்பிட வந்து ரொம்ப நல்லா இருக்கான் சரிங்களா? அதனால எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப நெத்திலி மீன் வந்து வறுக்க போறாங்க கடையில. அக்கா வேலை சாப்பிடுறீங்கல்ல? ஆமா. சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு சூப்பரா இருக்கு. மீன் எப்படி இருக்கு? எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே நல்லா இருக்கு. எறா, இப்ப நண்டு சூப்பரா இருக்கு. எல்லாமே செம டேஸ்டா இருக்கு. சூப்பரா இருக்கா? இப்ப நண்டு எப்படி இருக்கு? நண்டு டேஸ்ட் நல்லா இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. எப்பவுமே இங்கதான் விடுவோம். நான் வந்திருக்கேன், திருவாரூர்ல இருந்து வந்திருக்கோம். திருவாரூர்ல வந்து எப்பவுமே ரெகுலரா இங்கதான் விடுவோம். சரி, நம்ம சாப்பாடு எல்லாம் சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கா ப்ரோ? ஃப்ரெஷ் மீன் எப்பவும் ஃப்ரெஷ். ஆமா, ஏன்னா அக்கா கடை வந்து ஃப்ரெஷ் மீனா சொல்றாங்க. அன்னன்னைக்கு எடுத்து வருது, அன்னன்னைக்கே செஞ்சிருவாங்க. ஆமா, இந்த மீனுக்கும் இந்த இதுக்கு தான் செம. ஆமா, பொடி. ஏன்னா அவங்க ஊன் போட்டு எடுத்துட்டு போயிட்டு ஊன் போட்டு எடுத்து வருவாங்க. ஆமா, சமைக்கிறாங்க. ஆமா, ஃபுல்லா க்ரௌடா தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா சாப்பாடுங்கள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே 60 சாப்பாடு அன்லிமிட்டடு. அக்கா கடை சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படியா இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? மீன் எப்படியா இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல நண்டு, எறா, இலி பூச்சி சொல்லுவாங்களா, அது எல்லாமே நல்லா இருக்கா? சூப்பரா. இது மாதிரி நான் எங்க சாப்பிட்டே கிடையாது. சரிங்களா? கடமா அது